வணக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டுக் கொடுத்த ஸ்கெட்ச் களத்தில் இறங்கி அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்த செயல் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போதிலிருந்தே தேர்தலை சந்திக்கும் வகையில் பணிகளை தொடங்கிவிட்டனர். குறிப்பாக தற்போது அனைத்து கட்சிகளும் கூட்டணி வியூகங்களை வகுத்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது பாஜக, அதிமுக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. இது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை அடுத்து கட்சிக்குள்ளேயே அதிருப்தியடைந்த சில நிர்வாகிகள் தொடர்ந்து விலகி வருகின்றனர். அப்படி விலகும் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளை திமுகவிற்கு தட்டி தூக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. அதாவது ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருந்ததால் அதிமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் அனைவரும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நல்ல நெருக்கம். அந்த வகையில் தான் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் இணைந்த போது ஆயிரக்கணக்கான அதிமுகவினரை திமுகவிற்குள் இணைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குட்புக்கில் இடம் பிடித்தார். இப்படிப்பட்ட நிலையில் அதிமுக தற்போது பாஜகவுடன் இணைந்திருப்பதால் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுகவின் முக்கிய புள்ளிகளை திமுகவிற்கு கொண்டு வர முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களிடம் உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது செந்தில் பாலாஜி அவர்களும் தீவிரமாக காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அவர்களது அனைத்துமாக இருந்த அதிமுக இளைஞரணி மாநில செயலாளரான சந்திரசேகர் அவர்கள் கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். அதாவது கோவை மாநகராட்சி ஒப்பந்த பணிகள் எப்போதும் இவருக்குத்தான் போய் சேரும். அந்த அளவிற்கு மிகவும் நம்பிக்கை வாய்ந்த நபராக இருந்தார் சந்திரசேகர். மேலும் நடந்து முடிந்த மாநகராட்சி தேர்தலில் கூட திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக களமாடி தனது மனைவியை நிற்க வைத்து வெற்றி பெற செய்தார் சந்திரசேகர். இப்படி அதிமுகவிற்கு கோவையில் உள்ள பேரூராட்சிகளில் நல்ல மதிப்பை பெற்று தந்த இவருக்கு ஒரு பிரச்சனை வந்த போது யாரும் கை கொடுக்கவில்லை. குறிப்பாக விஜிலன்ஸ் சோதனை செய்து வழக்கு தொடுத்த போதெல்லாம் இவரை யாரும் கண்டுக்க கூட இல்லை. அப்போதிலிருந்து இவருக்கு அதிமுக மீது அதிருப்தி நிலவ ஆரம்பித்து விட்டது. இதனால் வேலுமணிக்கும் இவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. கடந்த முறை கோவை மாவட்டத்தில் கோவை வடக்கு, தெற்கு, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் ஆகிய தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டம் தான் திமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தியது. இதனால் இம்முறை எப்படியாவது கோவை மாவட்டத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றிவிட வேண்டும் என்று வியூகம் வகுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். அதற்கேற்றார் போல செந்தில் பாலாஜி அவர்களும் இம்முறை கோவையில் 10 தொகுதிகளையும் கைப்பற்றிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலைப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கோவையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு பேசுகையில் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளிலும் திமுக கட்டாயம் வெற்றி பெறும் என்றும் அதிலும் தொண்டாமுத்தூர் தொகுதி அதிகப்படியான வாக்குகளை பெறும் என்றும் கூறினார். அதாவது இதற்கு பின்னணியில் சந்திரசேகர் இருப்பதாகவும் அவரின் மேல் உள்ள நம்பிக்கையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படி பேசியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. அதன்படி சந்திரசேகர் அவர்கள் திமுகவில் இணைய போவதாகவும் அவரை செந்தில் பாலாஜி முழுவதுமாக வளைத்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சந்திரசேகர் அவர்கள் திமுகவிற்கு சென்றால் கோவை பேரூராட்சிகளில் அதிமுக கட்டாயம் அடிவாங்குவது உறுதி என்றும் கூறப்படுகிறது. இது அதிமுகவினருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தற்போதிலிருந்தே மாஸ்டர் பிளான் போட்டு செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.